ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜிமா. ஒரு பழைய அரசு பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அறையின் மூலையில் தாங்குவான் என்ற ஒரு பிரம்மாண்டமான பழமையான ஈட்டிமர நாற்காலி இருந்தது. அதன் கைப்பிடிகள் தேய்ந்து அதன் ஓரங்களில் லேசான விரிசல்கள் விழுந்திருந்தாலும் அதன் மீது அமரும் மனிதர்களுக்கு ஒரு உன்னதமான நிம்மதியையும் கம்பீரத்தையும் தரும் விசித்திரமான பலன் அதனிடம் இருந்தது. எத்தனையோ வருடங்களாக அந்த பள்ளிக்கு வந்த ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சியையும் ஆசிரியர்களின் கடினமான உழைப்பையும் அது தன் மார்பில் தாங்கி மௌனமாக நின்று வந்தது. அந்த பள்ளியின் பழைய தலைமை ஆசிரியர் தினமும் அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டுதான் ஏழை பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான பல முக்கிய திட்டங்களை அன்போடு தீட்டி மகிழ்வார். அந்த நாற்காலியை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு தன் முன்னோர்களின் நேர்மையும் உழைப்பின் உன்னதமான பெருமையும் அச்சு அசலாக மனதிற்குள் தோன்றும். ஆனால் அந்த ஆசிரியரின் ஓய்வுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு வந்த புதிய அதிகாரி ராகுல் என்பவன் நவீன ஆடம்பர மோகம் கொண்டவனாக இருந்தான். ராகுல் தன் கையில் இருந்த நவீன பளபளப்பான சுழல் நாற்காலிகளை எடுத்து வச்சு அந்த பழைய மர நாற்காலிகளை பார்த்து முகம் சுளித்தான். இந்த கரைபடிந்த பழைய மரக்கட்டை என் அறையின் அழகை கெடுக்கிறது. இதை உடனடியாக குப்பை மேட்டில் தூக்கி எறியுங்கள் என்று வேலையாட்களிடம் திமிராக கூறினான். வேலையாட்கள் அந்த மர நாற்காலியை தரதரவென இழுத்து சென்று பள்ளியின் பின்புறம் இருந்த இரும்பு கம்பிகளுக்கு நடுவே அசிங்கமாக போட்டு அதன் கால்களை சிதைக்க தொடங்கினர். தாங்குவான் என்ற அந்த நாற்காலி தன் உடம்பில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் வலியால் துடித்தாலும் தான் இத்தனை காலம் காத்து வந்த பள்ளியின் நினைவுகளை எண்ணி மௌனமாக அழுதது. ராகுல் அதை பொருட்படுத்தாமல் தன் அறையில் ஒரு பளபளப்பான பிளாஸ்டிக் சுழல் நாற்காலியை வச்சு அதன் மீது அமர்ந்து பெரும் கர்வத்தோடு தன் அதிகாரத்தை காட்டினான். அடுத்த சில நாட்களிலேயே அந்த பகுதியில் எவரும் எதிர்பார்க்காத ஒரு கடுமையான புயல் மழை, அதை தொடர்ந்து பள்ளியின் கூரைகள் பலமிழந்து தொடங்கின. ராகுல் தன் அறையில் அமர்ந்து கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த போது மேலே இருந்த பிரம்மாண்டமான சிமெண்ட் ஸ்லாப் ஒன்று திடீரென்று அஸ்திவாரம் சரிந்து அவனது தலைக்கு மேல் விழ வந்தது. அவன் அமர்ந்திருந்த அந்த நவீன சுழல் நாற்காலி அவனது பயத்தின் வேகத்தால் சக்கரம் வழுக்கி அவனை தரையோடு சரித்துவிட்டு ஒரு வெற்று பொம்மையாக மூலையில் போய் விழுந்தது. ராகுல் இடிபாடுகளுக்கு நடுவே மாட்டிக்கொண்டு எங்கு ஓடுவது என்று தெரியாமல் மரண பயத்தில் அலறிக்கொண்டு தன் கைகளால் தலையை மூடி மண்ணில் சுரண்டு கிடந்தான். அப்போது வெட்கப்பட்டு கிடந்த அந்த பழைய மர நாற்காலி புயல் காற்றில் அடித்து வரப்பட்டு மிக சரியாக ராகுலின் தலைக்கு மேல் ஒரு கேடயமாக விழுந்து நின்றது. அந்த பழைய நாற்காலி தன் உடைந்த கால்களையும் நசுங்கிய கைப்பிடி துண்டுகளையும் வச்சு அந்த பிரம்மாண்ட சிமெண்ட் பாலத்தின் ஒட்டுமொத்த எடையையும் தன் நெஞ்சில் தாங்கி பிடித்தது. ராகுலின் தலைக்கு மேல் விழுந்த அத்தனை இடிபாடுகளையும் அந்த மரக்கட்டை தன் மார்பில் ஏந்தி அவனது உயிரை யமனின் வாயிலிருந்து நூலிழையில் காப்பாற்றியது. புயல் ஓய்ந்து மக்கள் ஓடி வந்து இடிபாடுகளை அப்புறப்படுத்திய போதும் ராகுல் எவ்வித காயமும் இன்றி அந்த மர நாற்காலியின் அடியில் இருந்து மெதுவாக வெளியே வந்தான். தான் குப்பை என்று உதைத்த அந்த பழைய மரக்கட்டை தான் தன் உயிரை காக்கும் தாயாக நின்றதை உணர்ந்து அவன் அந்த நாற்காலியை கட்டிப்பிடித்து கதறி அழுதான். தான் அந்தஸ்து என்று நினைத்து தேடிய அத்தனை நவீன பிளாஸ்டிக் நாற்காலிகளும் ஆபத்து வரும்போது தாங்க முடியாத வெற்று அரியணைகள் என்பதை அவன் உணர்ந்தான். ராகுல் தன் கர்வத்தை முற்றிலும் இழந்து அந்த பழைய மர நாற்காலியின் உடைந்த பாகங்களை வச்சு அந்த பள்ளியின் மையப்பகுதியில் ஒரு அழகான நினைவு மேடையை அமைத்தான். அவன் தன் ஆடம்பர எண்ணங்களை முற்றிலும் துறந்து அந்த தியாகத்தின் தத்துவத்தை உணர்ந்து தன் எஞ்சிய வாழ்க்கையை ஏழை மாணவர்களின் கல்விக்காக வாழத் தொடங்கினான். மனிதன் தன் வாழ்வில் எவ்வளவு பெரிய நவீன பொருட்களை வாங்கினாலும் அவனது யதார்த்தமான குணமும் நேர்மையும் அவனை கடைசி வரை தாங்கி பிடிக்கும் என்பதை உலகம் உணர்ந்தது. காசு பணத்தை தேடி ஓடிய அவனது பழைய நாட்களை விட இந்த எளிய சேவை வாழ்க்கை அவனது ஆன்மாவிற்கு அளவிட முடியாத பேரமைதியை தந்தது. அவன் தினமும் காலையில் பள்ளிக்கு வரும்போது அந்த மர நாற்காலியின் நினைவு மேடைக்கு முன்னால் நின்று தொழுவதை தன் வாழ்நாளின் முக்கிய கடமையாக மாற்றிக்கொண்டான்.
அந்த பழைய நாற்காலியின் கதை அந்த பள்ளிக்கு வரும் அத்தனை புதிய தலைமுறை மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பாடமாக அங்கே ஒளிர தொடங்கியது. எத்தனையோ பெரிய அதிகாரிகள் தங்களின் அதிகார கர்வங்களை தீர்த்து கொள்ள ராகுலின் அறைக்கு வந்து நாற்காலியின் வரலாற்றை கேட்டு வியந்து சென்றனர். ராகுல் அவர்களுக்கு அந்த ஈட்டி மரத்தின் உழைப்பை விளக்கி வெளிப்புற பளபளப்பை விட உட்புறம் இருக்கும் தியாக குணமே உண்மையான கௌரவம் என்பதை உணர்த்தினான். பணம் கொடுத்தால் உலகத்தில் இருக்கும் அத்தனை நவீன சொகுசு நாற்காலிகளையும் வாங்கிவிடலாம். ஆனால் ஆபத்தில் உயிரை காக்கும் தியாக குணத்தை ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது. நாட்கள் செல்ல செல்ல அவனது அந்த பள்ளி மாவட்டத்தின் மிக சிறந்த உன்னதமான கல்வி மையமாக மாறி பலதரப்பட்ட மக்களின் பாராட்டுகளை பெற்றது. ராகுல் தன் கையில் எப்போதும் அந்த மர நாற்காலியின் ஒரு சிறிய மரத்துண்டை ஒரு பொக்கிஷமாக வச்சு தன் வாழ்வில் ஒவ்வொரு வினாடியையும் கர்வம் இல்லாமல் வாழ்ந்தான். காலத்தின் சக்கரம் சுழலும் போது மனிதர்களின் போலி பேராசைகள் மற்றும் நவீன ஆடம்பரங்கள் அனைத்தும் காய்ந்து உதிர்ந்து இறுதியில் உண்மையான தியாகத்தின் வெளிச்சம் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். ராகுல் தன் கடந்த கால தவறுகளை தன் உன்னதமான சேவையின் மூலம் பிராயச்சித்தமாக மாற்றி அந்த கிராமத்தில் ஒரு தூய்மையான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை அந்த பாரம்பரிய பள்ளியின் பாதுகாவலனாக வாழ்ந்து மனித குலத்திற்கு பழைய பந்தங்களின் உண்மையான மதிப்பை உணர்த்தி ஒரு சிறந்த மனிதனாக மறைந்தான். வெளியுலக போலி நவீன வெற்றிகளை விட தன் நெஞ்சிற்குள் இருக்கும் யதார்த்தமான அமைதியும் பாரம்பரியத்தோடு வாழும் வாழ்க்கையுமே ஒரு மனிதனின் ஆகச்சிறந்த அரியணை என்பதை அவனது கதை உணர்த்தியது. அந்த மர நாற்காலியின் வம்சாவளி மரங்கள் இன்றும் காட்டில் வளரும் தங்களின் மரப்பகுதிகளால் மனிதர்களின் கஷ்டங்களை தாங்கும் உன்னதமான பண்பை கற்றுக்கொண்டு வளர்கின்றன. மனிதர்களின் பேராசைக்கு முன்னால் ஒரு எளிய மரக்கட்டையின் தியாகம் தான் இந்த பூமியின் அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தது. அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் இன்றும் அந்த நாற்காலியின் நினைவை போற்றி மாணவர்களுக்கு பாசத்தின் புதிய விதியை கற்றுக் கொடுக்கிறார்கள். நாற்காலி தன் உடலை முற்றிலும் இழந்தாலும் அது உருவாக்கிய தூய்மையான அன்பு இன்றும் அந்த பள்ளியில் காற்றில் ஒரு ஆழமாக பாடலாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. இல்லாத வசதிகளை நினைத்து கவலைப்படாமல் இருக்கும் இடத்தை எப்படி சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அந்த மர நாற்காலியே ஆகச்சிறந்த சாட்சியாக வாழ்ந்து காட்டியது. காலங்கள் கடந்தாலும் அதன் தியாக வாசம் இன்றும் மனிதர்களின் மனதில் ஒரு புதிய விடியலின் நம்பிக்கையாக வீசிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்ற அரியணையில் நவீன ஆடம்பரமும் போலி அதிகாரமும் என்பது புயல் வந்தால் வழுக்கி விழும் சுழல் நாற்காலி போன்றது. அது கஷ்டம் வரும்போது உங்களை கைவிட்டு விடும். ஆனால் உங்களின் தியாக குணமும் நேர்மையான குணமும் என்பதுதான் உடைந்தாலும் எடையை தாங்கும் மர நாற்காலி போன்றது. அது உலகம் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் உங்களின் உயிரை காத்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.